கழித்தல் 9 சமன் 71. ஆச்சி, நேத்துக்கே கேட்கணும்னு நினைச்சேன். பாவம் இல்லையா? தேவதை மாதிரி இருந்த தாயமையும் தங்கமையும் பெத்த அப்பாவே உசுரோட மண்ணு தள்ளி புதைச்சாங்களே, எப்படி மனசு வந்துச்சு? என்ன குட்டி பேசுத? ராசாவுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுதான் நம்ம குல கௌரவம். உசுர விட்டாலும் விடுவானே தவிர செட்டி மானத்தை விட மாட்டான். யாச்சு அது அன்னைக்கு சரி, இன்னைக்குமா? ஏன் அன்னைக்கு கவுந்தடிச்சு பறந்த காக்கா இன்னைக்கு மல்லாண்டா பறக்குது? இல்ல 4 கால்ல நடந்த ஆடு மாடுங்கள்லாம் இப்ப 2 கால்ல நடக்குதா? வாக்கிரியத்ததுகளும் வரலாறு கெட்டதுகளும் வேணா மாறலாம். எல்லா காலத்திலயும் நாம இப்படித்தான் வாழணும். தாயம்மையும் தங்கம்மையும் நம்ம குலதெய்வம் இல்லையா? அதை எப்பவும் மனசுல செட்டியாரு இனமடா, தெய்வத்துக்கே சமமடா, 8 திக்கு பரவி வரும் எங்க இனம் பெருசுடா. காந்தியோட கூட்டம் தான், கண்ணகியின் வம்சம் தான், துன்பம்னு வந்து விட்டா தோள் கொடுக்கும் கூட்டம் தான். தாத்தா எங்காளுப்பா, அகிம்ச வழி எங்க வழி, சீண்டி பார்த்தா அதிரடிதான், சீரு சிங்கம் செட்டியாருடா. சிங்கத்தோட சீற்றத்தை சீண்டி பார்த்த தெரிச்சுடுவ, பம்பு ஏது செய்ய மாட்டோம், வந்த எதையும் விடவும் மாட்டோம். செட்டியாரு இனமடா, தெய்வத்துக்கே சமமடா, 8 திக்கு பரவி வரும் எங்க இனம் பெருசுடா. காந்தியோட கூட்டம் தான், கண்ணகியின் வம்சம் தான், துன்பம்னு வந்து விட்டா தோள் கொடுக்கும் கூட்டம் தான். தாத்தா எங்காளுப்பா, அகிம்ச வழி எங்க வழி, சீண்டி பார்த்தா அதிரடிதான், சீரு சிங்கம் செட்டியாருடா. சிங்கத்தோட சீற்றத்தை சீண்டி பார்த்த தெரிச்சுடுவ, பம்பு ஏது செய்ய மாட்டோம், வந்த எதையும் விடவும் மாட்டோம். செட்டியாரு இனமடா, தெய்வத்துக்கே சமமடா,